ஹை ஃப்ரெண்ட்ஸ், விஜய் சங்கீதா சேர்ந்து வாழ முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு விஜய் அவர்களோட அம்மா சோபா சந்திரசேகர் சொன்ன விஷயம் சோசியல் மீடியால செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. அதுவும் இன்னைக்கு அவங்களோட வழக்கு விசாரணை வரப்போற நேரத்துல இந்த நியூஸ் கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய சந்தோஷமா அமைஞ்சிருக்கும் விஜய் ரசிகர்கள் மத்தியில. அண்ட் சோபா சந்திரசேகர் அதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு இன்டர்வியூல கூட நாங்க இப்படிலாம் விட்டுற மாட்டோம், சேர்ந்து வாழ தான் நாங்க வைக்க பிளான் பண்ணியிருக்கோம். என்னோட மருமகள் எனக்கு மருமகள் மாதிரியே இருந்ததில்லை, என்னோட மகள் மாதிரி தான் இருந்தாங்க. அவ்வளோ பாசத்தை கொட்டி காமிச்சாங்க. அதே போலதான் வீட்லயே இருப்பாங்க. இதனால அவங்கள நாங்க தனியா இருக்க விடவே மாட்டோம், கண்டிப்பா நாங்க சேர்த்து வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்ப ரீசெண்டாவும் இதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. விஜய் சங்கீதா சேர்ந்து வாழ தான் முடிவு பண்ணிருக்காங்க. நாங்க பேச்சுவார்த்தை நடத்துனதுல அது சுமூகமா தான் முடிஞ்சிருக்கு. ரெண்டு பேருமே இப்ப அந்த முடிவுல தான் இருக்காங்க. கண்டிப்பா விவாகரத்து அப்படின்றது அவங்களுக்கு ஒரு தீர்வா இருக்காது. விவாகரத்தை ரத்து பண்ணிட்டு சேர்ந்து வாழ முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த நியூஸை ஷேர் பண்ணிருக்காங்களா. இதை கேட்ட ரசிகர்கள் செம்ம ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா வெயிட் பண்ணதும் இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான். கடந்த டிசம்பர் மாசம் விவாகரத்து அப்படின்னு கோரிக்கை மனு வச்சப்ப எல்லாருமே மிகப்பெரிய அதிர்ச்சியானாங்க. என்னடா இது சடனா இந்த ஒரு நியூஸ்க்கு வந்திருக்கு, இது உண்மைதானா அப்படின்னு அவங்க தெளிவாகிறதே கொஞ்சம் நேரம் ஆனிச்சு. ஆனா அது உண்மைதான். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் பண்றதுக்கு. பட் அது எல்லாம் சொல்றது உண்மைதானா இல்ல அவங்க ஏதாவது கோவத்துல போய் சொல்றாங்களா அப்படின்னு கூட எதிர்பார்த்தாங்க. பட் அவங்க ஆதாரத்தோட உண்மையை நிரூபிச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு ஜூன் மாசம் இதுக்கான வழக்கு வந்தது. பட் ரெண்டு பேரும் நேரில் ஆஜராகாத காரணத்தினால ஆகஸ்ட் மாசம் வச்சாங்க. இன்னைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த விசாரணையில என்ன மாதிரியான முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.